வங்கக்கடலில் உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? நேற்றைய தினமே வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்றைய தினம் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல நிலவிய வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தால அதே பகுதியில தற்போது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கடலோர கர்நாடகா, தெற்கு உள் கர்நாடகா, கோவா, மத்திய மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியிருந்தது. குறிப்பாக கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அடுத்த 4 முதல் 5 தினங்களுக்கு பரவலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.